என்ன நான் இப்படி பண்ணிட்டேன்? நான் உனக்கு என்ன பண்ணேன்? நீ நல்லா பார்த்துக்கு வந்தானே எங்கள் அண்ணன் அமிச்சாரு. நானும் உன்னை நம்பி வந்தேன். கவுத்துட்டு என்ன அவனை பார்க்குற? உன்கிட்ட இருந்த பையன்தான், அவனும் சம்பாதிக்கணும்ல. சித்தப்பா, எனக்கு தெரியும் நான் போகணுன்னு. காலையில் வரைக்கும் டைம் கொடு, கொஞ்சம் யோசிக்கணும். எனக்கு ஒரு ஃபுல் ஒரிஜினல் சரக்கு வேணும். சாயந்தரம் வரைக்கும் எப்படிடா மேனேஜ் பண்ணுறது? வண்டி வேணும், சிட்டியை கிராஸ் பண்ணணும். சரி, எப்படியோ சிட்டியை தாண்டிட்டோன்னு வச்சுக்க. ரெட் ஹில்ஸ் செக் போஸ்ட்டில் ஹெவி செக்கிங் இருக்கும். அதை தாண்டி தான் கரும்பு தோட்டம். எதில் போகிறதுன்னு தெரில. எதில் போகிறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி போகிறோங்கிறது முக்கியம். ஸ்ட்ரெயிட்டாக அடி. யாரியா நீ? எங்கே போன வண்டி விட்டு? அறிவில்லை உனக்கு? பேண்ட்டு ரொம்ப டைட்டாக இருக்க, போட முடியல. தூக்கி போடு. எனக்கு பயமா இருக்கு சத்யா. நம்ம திரும்பவும் தோக்க போறோம். அந்த 2 பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா? ஆகாது சார். அந்த 2 குழந்தைகளையும் காப்பாற்றுவோம். இல்லையா அங்கே சத்துருவோம். எடுங்க. ஹலோ சார், கட் ஆயிடுச்சு சார். ட்ரேஸ் பண்ணிட்டீங்களா? ட்ரேஸ் பண்ணிட்டீங்களா? கவர் பண்ணுங்கயா. யா, க்ளோசர் டு ரயில்வே ட்ராக். ஓகே. வாட் ஆர் தே சேயிங்? சார், ஜஸ்ட் தே ட்ரேஸ் த கால். யூ டோன்ட் நீட் டு வரி. டீனர் பக்கத்துல எங்கேயோ இருக்காங்க. எடுங்க சார். ஹலோ ஹலோ, ஐஜி பேசுறேன். ஐஜி, நான் சொல்றத கவனமா கேளு. இந்த சிட்டி ஃபுல்லா எங்களை தேடினாலும் நாங்க கிடைக்க மாட்டோம்.
அப்படியே எங்களை கண்டுபிடிச்சாலும் எங்க பாடி தான் கிடைக்கும். எங்க பாடி பக்கத்துல உன்னோட 2 பொண்ணுங்களோட உடம்பும் கிடைக்கும். 2 உடம்புலயும் ஒரு சின்ன சின்ன துணி கூட இருக்காது. எங்களை பிடிக்கிற ஐடியாவை தள்ளி வச்சுட்டு கரெக்டா 5 மணிக்கு 10 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு தாம்பரத்துக்கும் செங்கல்பட்டுக்கும் நடுவில் இருக்கிற 4வது டெலிஃபோன் டவர் பக்கத்துல போற மண் பாதையில நீ மட்டும் வரணும். எங்களை நீ பிடிக்கணும்னு நினைச்சா வரும்போது ஒரு 2 பொண்ணுங்களுக்கும் ட்ரெஸ்ஸும் 2 மாலையும் வாங்கிட்டு வா. Sir, we can tackle this. டீனர்ல இருந்து பேசினது just an informer தான். They must be hiding somewhere in between தாம்பரம் and செங்கல்பட்டு. நாம கிண்டியில இருந்து விழுப்புரம் வரைக்கும் மஃப்டில கவர் பண்ணுவோம். சவுத் ஃபுல்லா அலர்ட் பண்ணிடலாம். We are going to hold their nuts. நீங்க தான் கொஞ்சம் பலமா இருக்கணும் சார். You don't have to worry. How can I? எப்படி நான் worry பண்ணாம இருக்க முடியும்? I don't know how to save my kids. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐ ஹாவ் அ ஸ்மால் டவுட் சார். Hello, can you hold for some time? ஓரமா போய் இல்லையா? எனக்கு தெரியும். I know what to do. Can you stand aloof? Go. Sir, நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க சார். You don't worry. Everything in control. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தயா, உன் காசு வீட்டில் இருக்க, எடுக்கணும். தயா, யோசிக்கிறேன். நாம் அங்கே போகக்கூடாது, அது ரிஸ்க்கு. ஆனால் பணம் நம்ம கைக்கு வரணும். கிருபா, உன் ஃப்ரெண்ட்ஸில் யார் ரொம்ப பாவம்? பாவம்னா இது கம்மியா? குருவி. அவனை எடுத்துகிட்டு வர சொல்லு. அவனை எப்படி எடுத்துட்டு வர சொல்றது? அதை நீ யோசி. அவனை எப்படிலாம் வளர்த்த இந்த விஷயம் அந்த மனுஷன் காலில் விழுந்தா அவர் அப்படியே உசுர விட்டுடுவாருடி. இங்க யாருங்க உத்தரங்கிறது? ஹலோ அண்ணா, எங்கண்ணா இருக்க? வீட்டுக்கு எதுக்கு போகணும்? அந்த பேக்ல என்ன இருக்கு? அந்த பேக்ல என்ன இருக்கு? தப்பு பண்றனா? ஏதோ பெரிய தப்பு பண்ற. இங்க வந்துடுனா, வந்து அப்பா பக்கத்துல உட்காந்துக்கோ. எனக்கு பயமா இருக்குண்ணா. குருவி, அந்த பேக்ல என்ன இருக்குன்னு கேட்டா என்ன சொல்றது? பணத்தை கொடுத்துட்டு நீ குருவியோடவே வந்துடணும், சரியா? ப்ளீஸ்ண்ணா. சரி, குருவி எங்க வரணும்? சரிண்ணா, நான் குருவி அனுப்புறேன். அப்பா படுத்திருக்காருண்ணா. கிருபா எங்க? கிருபா எங்க உத்ரா? எதுக்கு சத்யா? முதல்ல கிருபா எங்கன்னு சொல்லு. தெரியல. எதுக்கு கிருபாவை கேக்குறீங்க? எதுக்கா? குழந்தைகளை காப்பாற்றணும்.
கிருபா இருக்கிற கும்பல் கிட்ட இருந்த அந்த 2 குழந்தைங்களையும் காப்பாற்றணும். சத்யா என்ன சொல்றீங்க? தப்பு பண்ணிட்டா உத்தரா. நம்ம கிருபா தப்பா போயிட்டா. கிருப்பா நமக்கு ஏதாவது ஆயிடுமா சத்யா? அந்த குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது உத்தரா. சத்யா, எங்க அண்ணா உங்க ஃப்ரெண்டு. அவர் எப்படியாவது. தெரியல உத்தரா. அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால ஃப்ரெண்டா இருக்க முடியாது. நான் போலீஸ் ஆயிடுவேன். இப்ப யார்கிட்ட பேசினேன்? ஃப்ரெண்டு, கூட படிச்சவ. சார் இப்போ செல் பல்லாவரம் ரேஞ்சில் இருக்கு சார். அண்ணே, ஐஜி வீட்டுக்கு கால் வந்தது. அவங்க பொண்ணு செல்ல இருந்தானே? ஆமாம் சார். 9445454551. Shit! Stop! Stop! Stop it! Stop it! I said, stop it! எஸ். ஓகே, அந்த மேப் கொடுங்க. நாங்க சார். எஸ். ஓகே ஓகே சார். யா. செல்லு இப்போ பல்லாவரம் ரேஞ்சில் இருக்கு. அப்போனா அடுத்து குரோம்பேட்டு. அடுத்து சார் இப்போ குரோம்பேட் ரேஞ்சில் இருக்கு சார். குரோம்பேட்டில் இருக்குன்னா நெக்ஸ்ட் தாம்பரம், அடுத்து செங்கல்பட்டு. இட்ஸ் ஸோ ஆப்வியஸ். தெரியல? போன 2 கேஸ்லையும் காசு கேட்ட உடனே செல்போனை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த முறை ஆன்லயே வச்சிருக்காங்க. ஏன்னா செல்போன் ஆன்லயே இருந்தா எந்த டவர் ரேஞ்சில் இருக்காங்கன்னு போலீஸ் கண்டுபிடிப்பாங்க. போலீஸ் கண்டுபிடிச்சா அவங்க போற ரேஞ்சை ஃபாலோ பண்ணுவாங்க. போலீஸ எதுக்காக அவங்க ஃபாலோ பண்ண வைக்கணும்? ஃபாலோ பண்ண வச்சு டைவர்ட் பண்ண சார். தட்ஸ் இட். எதுக்காக அவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஐஜி பொண்ணுங்களை கடத்தணும்? காசுக்காகவா? இல்ல. ஓல் போலீஸ் ஃபோர்ஸ் கவனத்தை ஒரு சைடுக்கு திருப்பணும். ஒரே இடத்துக்கு வர வைக்கணும். வர வச்சு தப்பிக்கணும். சி, நாமெல்லாம் செங்கல்பட்டு நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அப்படின்னா ஆப்போசிட் சைடு ஃப்ரீ. சோ அவங்க நார்த் சைடு நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்ப நாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? சார், எங்க சார் போறது? எங்க போறது? சத்யாங்க ஐஜி வீட்ல இருந்து வெளியே போயிட்டார் சார். எங்க போனா தெரியல சார். அண்ணா, சத்யாக்கு ஃபோன் போடுங்க. சார், ரிங் போயிட்டே இருக்கு சார். இந்த தடவை ரான்சம் கேட்ட வாய்ஸ் புது வாய்ஸ். அதை சத்யா ஐடென்டிஃபை பண்ணனா? தெரியல சார். தெரியலையா? சார், சத்யா எடுக்க மாட்டேங்கிறார் சார். சார், சத்யா நாட் மெட்ராஸ் ரேஞ்சில் இருக்கார் சார். ஃபாலோ சத்யா.
ஏய் கிருபா ஒட்ட சத்தம் போடக்கூடாது. ஏய் கிருபா ஏய் போதுமா? அண்ணா ஒன் பாத்ரூம் போகணுண்ணா. என்னடா பண்ற ஏய் கிருபா ஆ. தேங்க்ஸ் அண்ணா. சத்தம் போடக்கூடாது.